அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கடக ராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடகராசியில் சூரியன் உங்களுக்கு கிரகநிலையில் அமைந்திருப்பதால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், ரணருணர் ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு குரு சுக்கிரன் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் வீண் அலைச்சல் நீங்கும், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், மனதில் தெளிவு ஏற்படலாம், ஆக்கப்பூர்வமாக எதையுமே செய்யும் எண்ணம் உங்களுக்கு தோன்றும், அவசர முடிவுகளை தவிர்ப்பதும் நல்லது, பண பற்றாக்குறை வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்களால் அலைச்சல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது, மேல் அதிகாரிகள் கூறுவதை மறைத்து பேசாமல் அனுசரித்து பேசுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கலாம், தெளிவான முடிவுகள் மூலம் நன்மைகள் உண்டாகலாம், பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை காட்டுவீங்க, பெண்களுக்கு எதையுமே புதுமையாக செய்து வெற்றியை காண்பாங்க, கலைத்துறையில் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும், அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு காரியங்கள் துரிதமாகும், புதிய பதவிகள் தேடி வரலாம், மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது, பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை உடன் கேட்டு தெரிந்து கொள்வது வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம், பண வசதி கூடும், தெய்வ சிந்தனை அதிகரிக்கும், வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும், எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வரலாம், மேலும் இடமாற்றம் உண்டாகலாம், எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முயற்சிகள் மற்றும் முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது. மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் புதிய சாதனைகளை புரிந்து மற்றவர்களின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. பெண்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையே தரும் அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு மன சஞ்சலங்கள் அலைச்சல்கள் ஏற்படலாம், வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பின்வரும் நாட்களில் புதிய முயற்சிகள் தனவரவு அதிகரித்து சிறிது தாமதப்படலாம், அந்த நேரத்தில் உங்களுடைய சேமிப்பு கை கொடுக்கும். கேளிக்கைகளில் ஈடுபடுதல், இனிய பயணங்கள் போவது எல்லாமே உங்களுக்கு கனவாக கூட இருக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்குது. சிலருக்கு நோய் நொடிகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது, எச்சரிக்கையோடு இருப்பதும் நல்லது. அதிகாரிகளுடைய சந்திப்பு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டிலேயே இருப்பதால் மீடியாக்களில் சாதுக்கள் தரிசனம் மற்றும் புண்ணிய கதைகள் கேட்டல் என பொழுது உங்களுடைய பக்தி மயமாக கழியும். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி முன்னேற்றங்கள் சாகசங்களையும் ஏற்படாத நிலையில் உங்களுக்கு இருக்குது. எதுவுமே நடக்காது என்று மருத்துவர்கள், செவிலியர்கள் நீங்கள் உழைப்பால் கௌரவத்தையும் புகழையும் அடைவீங்க. பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்கள் ஆவார்கள். பயணங்கள் மூலம் புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முடியும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், சிலர் இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்திற்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் எதிர்பார்க்கும் போல் உங்களுக்கு தாராளமாக பணவரவு இருக்குது, நீங்கள் சொல்வது இல்லை. சிலருக்கு வியாபாரம் போட்டிகள் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படும், எதிர்பார்த்த லாபம் குறையலாம், புதிய ஆர்டர்களுக்கான கூடுதலாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்கள் மாற்று கருத்து தெரிவிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். பிள்ளைகளுடன் கவனமாக பேசுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு சிரமங்கள் ஏற்படும். சுறுசுறுப்பாக
பணிபுரிதலும் முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை உங்களுக்கு தேடி வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் இராணுவ பணியாளர்கள் பல சாகசங்களை நிகழ்த்துவாங்க. குடும்பத்தில் வீண் மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்களை தவிர்த்தால் மனக்கசப்புகள் தவிர்க்கலாம். பணிபுரியும் இடத்துல அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகை. அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. விரைய ஸ்தானத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகன், பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவதும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தண்ணீர் தானம் செய்வது அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வர. ராசிநாதன் சுக்கிரனை குரு பகவான் பார்ப்பதால் குரு பார்வை நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கடந்த கால தடைகள் விலகி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு, வெளிமாநில பயணங்கள் ஏற்படலாம். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாகன யோகம் உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனை உங்களுக்கு விலகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தொழில் நன்றாக இருக்கு. குழந்தைகளுடைய விஷயத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் உங்களுடைய பணி சூழல் உற்சாகமானதாகவும் பலனளிப்பதாகவும் இருக்குது. உங்களின் விடாமுயற்சியால் பணி நிர்வாகத்திடம் இருந்து அற்புதமான பதிவு உயர்வு கிடைக்கலாம். தொழிலில் ஈடுபட கருத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வணிக பாதையின் தெளிவுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உறவுகள் சிக்கலானதாக இருக்கலாம். வாழ்க்கை துணையிடத்தில் பொறுமை காட்ட தயாராக இருங்கள். திருமணமானவர்களின் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் மிகவும் கடினமாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிதி ரீதியாக நீங்கள் சராசரி மட்டத்தில் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்குது. எனவே உங்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பதும், குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் வரை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், படிக்கும் மாணவர்கள் பள்ளியில் சிறப்பான ஒரு செயல்பாடுகளை பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொண்டு வரும். சாதகமானதாகவும் நல்ல பலன்கள் தருவதாகவும் அமைஞ்சிருக்கு. புதன் கிரகம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை நீண்ட காலம் பயணிக்க போகிறார். 10ஆம் வீட்டில் புதன் பயிற்சிப்பது பொதுவாக நல்ல பலன்களை தருவதாக கருதப்படுது. இத்தகைய சூழ்நிலைகளில் பரபரப்பாக வேலை செய்பவர்கள் குறிப்பாக புதன் கிரகத்தால் நன்மைகள் பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதாவது உங்களுக்கு உத்தியோகத்திற்கு பதிலாக களப்பணி செய்பவர்களுக்கு புதன் கிரகத்தால் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு புதன் கிரகத்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. 4ஆம் மற்றும் 5ஆம் இடம் அதிபதியாக சனியின் வக்ர பயிற்சி கல்வி பாதையில் சில மந்தம் மற்றும் தடைகளை ஏற்படுத்தலாம். இந்த மாதம் உங்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவது சற்று கடினமாக இருக்கும், அல்லது உங்களுடைய இலக்கை அடைவது கடினமாக இருக்கலாம். தொடர்ச்சியான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் நீங்கள் குருவின் ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அல்லது குடும்ப உறுப்பினர்களை விட்டு விலகி இருக்கும் சூழ்நிலைகள் ஏற்படலாம். சனியும் செவ்வாயும் நோக்குவதோடு உங்களுக்கு உடல் தூரத்தில் இடைவெளி ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. திருமணம் போன்ற விஷயங்களில் முன்னெடுத்து செல்வதில் கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எல்லா விதத்திலுமே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சராசரி நிலை முடிவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கலவையான ஒரு முடிவுகளை தரக்கூடும். சுக்கிரனுடைய பயிற்சி ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும். நீங்கள் ஏற்கனவே சில பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருந்தால் இந்த மாதம் நீங்கள் நல்ல ஒரு மருத்துவரை சந்திக்கக்கூடியதாக இருக்குது. விரயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய கிரகநிலை மாற்றத்தால் சிறப்பான ஒரு நன்மை தீமைகள் கலந்த ஒரு காலமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.